சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று உள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நூற்றாண்டு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் பங்கேற்றிருக்கிறார். ஸ்ரீ சத்ய சாய்பாபா நினைவு தபால் தலை மற்றும் 100 ரூபாய் நாணயத்தை ஆகியவற்றை பிரதமர் மோடி வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, தகவல்களை பகிரலாம். வணக்கம். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் இன்று நடைபெறும் சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடி தற்போது பங்கேற்கிறார். புட்டபர்த்தியில் உள்ள சத்ய சாய்பாபாவின் கோயில் மற்றும் மகா சமாதியிலும் அவர் வழிபாடு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. புட்டபர்த்தி சத்ய சாய்பாபாவின் 100வது பிறந்த நாளானது நவம்பர் 23ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு புட்டபர்த்தியில் இன்று நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் நினைவு நாணயம் மற்றும் அவரது வாழ்க்கை போதனை மரபுகளை போற்றும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட இருக்கிறார். கூட்டத்தினர் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாகவும் அவரது அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை அவர் விடுவிக்க இருக்கிறார். தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மதியம் 1:45க்கு மேலாக பிரதமர் மோடி கோவை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காவ்யா.